ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, இந்த ஆண்டில் உன்னுடைய லட்சியம் நிச்சயம் வெற்றி பெறப் போகிறது. நீ ஆசைப்பட்டது உன் கையில் இந்த ஆண்டு முடிவதற்குள் உன்னிடம் இருக்கும். நான் சொல்வது நிச்சயம் நடக்கும். உன் அப்பா மீது சக்தி, நம்பிக்கை எல்லாம் இருந்தால், உன் அப்பாவுக்கு அதீத சக்தி இருக்கு என்று நம்பினால், என் அப்பா நினைத்தால் என் வாழ்க்கையை எப்படி வேண்டுமானாலும் மாற்றலாம். அவருடைய லீலைகள் என்பது நிறையவே இருக்கிறது. யாரும் சொல்ல முடியாத அதிசயத்தக்க லீலைகளை எல்லாம் அவர் நிறுத்தியிருக்கிறார். நிச்சயம் மகிமை உண்டாகும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால், இந்த ஆண்டு நீ கேட்டது, நீ ஆசைப்பட்டது, நீ விரும்பியது உனக்கு நிச்சயம் கிடைக்கும். இந்த ஆண்டு முடிவது வரை உனக்கு நேரம் குறித்து வைத்திருக்கிறேன். நிச்சயம் நீ கேட்டபடியே அது உன் கையில் வந்து சேரும். கவலைப்படாதே, காத்திரு, பொறுமையாக இரு. நல்லது நடக்கும்படி நான் மாற்றித் தருகிறேன். என்னை தேடி நீ வர முடியாத சூழலிலும் உன்னை தேடி வந்து நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால், நீ எவ்வளவு முக்கியம் என்பதை பார். நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் ஓடி வந்திருக்கிறேன். நீ வாடி நிற்கும் போதெல்லாம் நான் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு வழிகாட்டி வந்து கொண்டிருக்கின்றேன். எனவே எதை பற்றியும் நீ எந்த கவலையும் படாமல் உன்னுடைய லட்சியம் எது என்று சிந்தித்து அதை நோக்கி நீ முன்னேறி கொண்டே இருக்கலாம். அந்த முன்னேற்றத்தில் எந்த தடையும் வராத அளவுக்கு நான் உனக்கு துணை இருப்பேன். இந்த ஆண்டில் உன்னுடைய லட்சியம் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் வெற்றி பெறும். சென்ற ஆண்டில் உன் கை நழுவி போனது இந்த ஆண்டிற்குள் நிச்சயம் உனக்கு கிடைக்கும். இந்த ஆண்டு உன் கையில் வந்து சேரும். நேர்மறை எண்ணம் உனக்குள்ளே அதிகமாகவே இருக்கின்றது. எதிர்மறை எப்படி நீ அதிகமாக வைத்து இருந்தாயோ அதே போலவே நேர்மறை எண்ணம் இப்போது உன் மனதிற்குள் புகுந்து அந்த எதிர்மறையை அழித்து விட்டது. இனி உனக்கு ஒன்றும் ஆகாது. நிச்சயம் நல்லது மட்டுமே நடக்கும். நீ எப்போதும் என்னுடைய வளையத்திற்குள், பாதுகாப்பு வளையத்திற்குள்ளும் அன்பு என்ற வளையத்திற்குள்ளும் இருந்து கொண்டிருக்கும் போது உன்னை யாரால் என்ன செய்துவிட முடியும்? கவலைப்படாதே. நீ எங்கு எப்போது கூப்பிட்டாலும் நான் உனக்கு வருகிறேன். உனக்காக மட்டும் வருகிறேன். உனக்குள் அச்சமும் குழப்பமும் அதிகரித்தால் என்னை கூப்பிடு. உன் கேள்விகளுக்கு விடை நான் தருகிறேன். இந்த நாட்கள் உனக்காக நாட்கள். எழுதி வைத்துக்கொள். உன் வாழ்வில் பல நல்லதுகள் நடக்க வேண்டிய நாட்கள். யாரிடமும் வம்பு வந்தாலும் அதனை தவிர்த்து விடு. உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பதில்களும், நியாயங்களும், நன்மைகளும் இன்னும் சில தினங்களில் உனக்கு கிடைக்கும். அதுவரை நீ பொறுமையாக இரு. என்னுடைய நாமம் உனக்கு தெரிந்தால் என் நாமத்தை சொல்லி கூப்பிடு. ஜபித்து கொண்டே இரு. அது மேற்கொண்டு எந்த சிக்கலும் ஏற்படாமல் உன்னை காக்கும். என்றும் நான் உனக்கு